ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா, நான் கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி என்கிட்ட 3 போர்டு இருக்குது. அதில் ஒரு போர்டு எடுத்து நான் எனக்கு கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இன்றைக்கி ஆயில் பெயிண்டில் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக அக்ரிலிக் பெயிண்ட்ஸில் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். அது எனக்கு பிடிச்ச சில கலர்ஸ்லாம் நான் சூஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த போர்டு வந்து புதுசு இல்லை, அதனால அந்த கவர்லாம் பிரிச்சுட்டு ரொம்ப முன்னாடியே வந்து கவர் பிரித்து வச்சிட்டிங்கன்னா போர்டு கலர் மாறிடும். அதனால் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் எப்போ ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போவே வந்து இது கவர் பிடிச்சிட்டு என்கிட்ட இந்த சின்ன டேப் இருந்ததா, அதை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சைடில் அந்த சைடு இந்த சைடு அந்த மாதிரி ஒட்டி விட்டுருக்கோங்க. ஒட்டி விட்டதுக்கப்புறம் நான் சில கலர்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு இதுக்குள்ளேயா வந்து அந்த கட்டை மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெயிண்ட்ஸை வந்து நான் ஆட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பீச், ரெட், எல்லோ, ப்ளூ இந்த மாதிரி கலர் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட நைஃபில், ஃபோர்க் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறமா ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, ஸ்பாஞ்சை வச்சு நல்லா அதை இது பண்ணிக்கோங்க. இல்லை டூத் ப்ரஷில் கூட பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த டேப்பை வந்து நம்ம முன்னாடி டேப் போட்டோம்ல, அதை அப்படியே ஒன்றா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த டேப் மேலே எக்ஸஸ் பெயிண்டெல்லாம் அப்படியே ஒட்டியிருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான டிசைன் இருக்கும். இது உங்களோட வால் டெக்காருக்கெலாம் நீங்கள் இதை சூப்பராக ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்தது.